தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்ற பெயர் பெற்ற சோழ பேரரசின் வெற்றி பேரொளியாக திகழ்ந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகனாக பிறந்தாலும் தந்தையையும் தாண்டி வெற்றி தடம் பதித்த தமிழ் பேரரசன். தன் வெற்றியின் அடையாளமாக அமைத்த நகரம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். மாபெரும் யானைப்படை கடற்படையை கட்டமைத்திருந்த வீறு மிகுந்த சோழ பேரரசால் அமைக்கப்பட்ட இன்றளவும் தமிழ் மண்ணுக்கும் தமிழகத்திற்கும் தனி பெரும் அடையாளமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தமிழையும் தமிழ்நாட்டையும் ஓர வஞ்சனையுடன் ஒதுக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசின் பிரதமர் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு சோழர்களின் பெருமை குறித்து நமக்கு பாடம் எடுப்பது போலவும் பேசி சென்றுள்ளார். 75 ஆண்டுகளை கடந்த கட்சி என்றும் தமிழர் அடையாளம் என்றாலே அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போலவும் பொய்யாக மார்த்தட்டிக் கொள்ளும் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக தமிழர் பெருமையான சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை முன்பே முழுமையாக அளித்திருந்தால் இப்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசு இதை கையில் எடுத்திருக்காது. இதையெல்லாம் செய்யாமல் பிரதமர் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று வாஞ்சையாக சொல்லி சிலாகித்தது இந்த வெற்று விளம்பரமாடல் திமுக அரசு. தமிழகத்தை அடகு வைத்தது போலவே இப்போது தமிழர்களின் பெருமையையும் அடகு வைத்துள்ளது திமுக அரசு. கீழடியில் கிடைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தையும் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு இப்போது இங்கு வந்து சோழர்களின் பெருமை பற்றி பேசியுள்ளது முழுக்க முழுக்க கபட நாடகமன்றி வேறென்ன. ஏற்கனவே அரசியலில் கபட நாடகம் போடுவதையே இயல்பாக கொண்ட திமுக இப்போது மத்திய பாரதிய ஜனதா அரசின் கபட நாடகத்திற்கு தாழ்பணிந்து வணங்கி தங்கள் மறைமுக உறவினருக்கு விசுவாசத்தை காட்டியுள்ளது. எதிரெதிராக இருப்பது போல காட்டிக்கொண்டே உள்ளுக்குள் மறைமுகமாக இணைந்து ஒரு அரசியல் நாடகத்தினை அரங்கேற்றும் திமுகவையும் பாரதிய ஜனதாவையும் கபடதாரிகள் என்றுதானே அழைக்க வேண்டும். நாம் இப்படி சொல்வது மறைமுகமாக ஓரணியில் இணைந்திருக்கும் இவ்விரு கபடதாரிகளுக்கும் மக்களுக்கு தாவேக உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதே என்ற வகையில் எரிச்சல் ஏற்படலாம். அதற்கென்ன செய்ய, உண்மை ஒரு நாள் அம்பலமாகத்தானே செய்யும். அரசியலில் தன் 2ஆம் ஆண்டில் பயணிக்கும் தமிழக வெற்றிக் கழகமே தமிழக வரலாற்று பெருமைகளின் மீது பெரும் அக்கறை கொண்ட பேரியக்கம். சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியின் தொன்மை பெருமைகளை பறைசாற்றும் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட வேண்டும் என்று சென்ற ஆண்டிலேயே தாவேக தீர்மானம் இயற்றியது. ஆனால் பவள விழா கண்ட இந்த திமுகவோ பாரதிய ஜனதா முதுகிற்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு பம்முகிறது. கொள்கை கோட்பாடுகளுடன் அண்ணாதுரை ஆரம்பித்த இயக்கம் இன்று அனைத்திலும் சமரசம் செய்து கொண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக உள்ள பாரதிய ஜனதாவிடம் சரணடைந்து கிடப்பதுதான் வேடிக்கை. இல்லை, இதுதான் திமுக தலைமை குடும்பத்தின் வாடிக்கை. பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஓரணியில் இருக்கும் கபடதாரிகளாக இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை இனியும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் இருவரின் கபட நாடக அரசியலுக்கான தக்க பதிலடியை 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவார்கள் என விஜய் கூறியுள்ளார்.